பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் மேன்மை மிகு நல்லடியார்களே, சமீப காலமாகவே நமது இஸ்லாமிய சமூகத்தினுள் கணவன் மனைவி பிரச்சனைகளும் அதன் விளைவாக ஏற்படுகிற பிரிவினைகளும் மிகுதமாக மலிந்திருப்பதை காணுகிறோம். திருமணமாகி ஒரு 3 மாதம் ஆன உடனே ஒரு மாதிரியான நிலைக்கு வந்துடுறாங்க. இன்னும் சில பேர் அதைவிட குறுகிய காலங்களில் அல்லது சில ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட ஏதோ ஒரு விஷயத்தினால் தாக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஒரு விதமான மனோநிலைக்கு ஆளாகி இறுதியாக மனைவி என்பவள் அவரிடத்திலிருந்து எனக்கு ஹுலா வேண்டும் என்று கேட்பாள். கணவன் தலாக் என்று சொல்லப்படுகிற சட்டத்தை பின்பற்றி அவர் வெளியே வந்து விடுவார். இதுபோன்ற நிகழ்வுகள் இஸ்லாமிய சமூகத்தினுள் சர்வ சாதாரணமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, பல்வேறு விதமான பிரச்சனைகள், சில குடும்பங்களில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், சில குடும்பங்களில் பெற்றோர்கள் பராமரிப்பில் ஏற்படுகிற பிரச்சனைகள், மகனுக்கோ அல்லது ஏதோ ஒன்று மகனுக்கு திருமணமாகி மருமகளோட வீட்டுக்கு வந்திருப்பான், தாய் தந்தையரோடு வசிக்கலாம் என்ற சிந்தனையில் அவன் இருப்பான். அங்கிருக்கும் முதியவர்களான பெற்றோர்களுடைய சில பல பராமரிப்பில் ஏற்படுகிற கோளாறுகள், இதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள், அதே போல மாமனார் என்பவர் மருமகளோடு கடிந்து கொள்ளுகிற நிலை, மாமியார் என்பவர் மருமகளோடு கடிந்து கொள்ளும் நிலை, அல்லது வந்திருக்கும் மருமகளே மாமனார் மாமியாரை ஒதுக்கி வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பல இடங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே மன ஒன்றுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை, இதுபோன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளின் காரணமாக ஊர் பஞ்சாயத்துக்களும் பள்ளிவாசல் பஞ்சாயத்துக்களும் ஜமாத்தினுடைய பஞ்சாயத்துக்களும், அதே போல சில பல இடங்களில் கட்ட பஞ்சாயத்து என்று கூட உண்டு. ஒரு நீதம் இல்லாமல் பஞ்சாயத்து செய்யக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அதே போல போலீஸ் நிலையங்களும் இது போன்ற மக்களால் நிரம்பி வழிவதை நாம் பார்க்கிற ஒரு அவலம் என்பது இந்த சமூகத்தில் இப்பொழுது மிகுதமாக ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இந்த நிக்காஹ் என்று சொல்லப்படுகிற பந்தம் இருக்கிறது, சொந்தம் என்பது வேறு, பந்தம் என்பது வேறு. ஏற்கனவே சொந்த பந்தத்துக்கு தமிழில் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நிக்காஹ் மூலமாக ஏற்படுகிற பந்தம் இருக்கிறது பார்த்தீர்களா, இது நாம் நினைப்பது போன்று எளிதில் உடைத்து விடுகிற ஒரு பந்தம் அல்ல. திருமணம் என்று சொல்லப்படுகிற இந்த பந்தத்தை எவராலும் உடைக்க முடியாத ஒரு பந்தமாக அல்லாஹ் குர்ஆனிலே சித்தரித்து காட்டுகிறான், பேசி காட்டுகிறான். சிலர் நினைப்பது போல நாம் திருமணம் செய்து விட்டோம், 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் வரலன்னு சொன்னோம், ஒத்து வரலன்னா கழட்டி விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் சில நபர்கள் திருமணம் செய்வார்கள். அதே போல அந்த பெண்ணுக்கும் அதே எண்ணம் தான் இருக்கும். கொஞ்ச காலம் பார்ப்போம், இவன் சினிமா நடிகர் மாதிரி நம்மோட நடந்து கொள்ளலன்னு சொன்னா இவனை கழட்டி விட்டு போயிடலாம் அப்படிங்கிற சிந்தனையும் பெண்களுக்கும் இருக்கிறது இல்லையா? இவனுக்கும் சில பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, அவளுக்கும் சில பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு என்பது மார்க்க வரையறைக்கு உட்பட்டதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கணவனோ மனைவியோ திருமணம் முடிக்கக்கூடிய இந்த ஆணும் பெண்ணும் அவர்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்பது ஷரியத்தை மீறி இருக்கும் காரணத்தினால் அங்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் அங்கு தாண்டவமாடுகிற சூழ்நிலை என்பது ஏற்பட்டு விடுகிறது. நான் சொல்ல வந்தது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, திருமண பந்தம் என்ற அந்த உறவு இருக்கிறது, நாம் நினைப்பது போன்று எளிதில் உடைத்து விடுகிற, அதை உடைத்து வெளியே வந்து விடலாம் என்று நினைக்கிற பந்தம் அல்ல. அது ஒரு இறுக்கமான பந்தம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். திருமண பந்தம் எப்படிப்பட்டதா? ஒரு வலுப்பமானது, இறுக்கமானது. என்ன அதற்கு இறுக்கமானதுன்னு சொல்றீங்க, வலுப்பமானதுன்னு சொல்றீங்க? இஸ்லாத்துல தான் தலாக் என்ற சட்டத்தை பயன்படுத்தி ஆண் வெளியே வந்து விடலாம் அல்லவா? ஹுலு என்று சொல்லப்படுகிற சட்டத்தை பயன்படுத்தி பெண்ணாகிறவள் அவனுடைய பந்தத்திலிருந்து வெளியே வந்து விடலாம் அல்லவா? வெளியே வந்து விடலாம் என்ற ஒரு சட்டச்சலுகை வழங்கப்பட்டிருப்பது என்பது எப்படி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நபர், ஷரியத்தில் ஒரு அனுமதி இருக்கு, தஃசீர்ல நான் சொன்னேன், உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நபர்
அவருடைய சுற்று வட்டாரங்களில் உள்ள மருந்துகளின் மூலமாக அவருக்கு எந்த விதமான உயிர் பாதுகாப்பும் இல்லை என்ற சூழலில் இறுதியாக மார்க்கம் தடுத்த ஒரு உணவை அவர் உண்டால் அவர் பிழைத்துக் கொள்வார் என்ற ஒரு நிலை இருக்குமேயானால் அந்த உயிரை பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொருவரின் மீதும் ஃபர்து ஐன் என்ற காரணத்தினால் மார்க்கம் தடை செய்த பன்றி இறைச்சியோ மார்க்கம் தடை செய்த சாராயமோ அந்த நேரத்தில் அந்த அளவு குடிப்பது கொண்டு கூடும் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். திருமணத்தில் உள்ள புலா என்பதும் தலாக் என்பதும் இப்படித்தான். திருமண பந்தத்தை அவ்வளோ எளிதில் யாரும் உடைத்து விட முடியாது. நாம் நினைப்பது போன்று தலாக பயன்படுத்திடலாங்க, புலாவை பயன்படுத்திடலாம். சில கட்ட பஞ்சாயத்துகளிடத்திலே சென்றால் அவர்கள் உடனே பிரித்து வைத்து வசூல் செய்வதில் ஈடுபடுகிறார்கள். நாங்கள் இஸ்லாத்தை கட்டி காக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதாக சொல்லிக்கொண்டு ஆங்காங்கே போர்டுகளை மாட்டி அமர்ந்து கொண்டு எங்களிடத்தில் நீங்க ஏங்க அங்கே போறீங்க இங்கே போறீங்க, உங்க ஜமாத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இழுத்து அடிப்பாங்கம்பாங்க. எங்கள்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் ஒரே மாசத்துல கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பல நபர்களும் இருக்கிறார்கள். தயவு செய்து அங்கே போயிடக்கூடாது. கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதில் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, உடைக்க முடியாத காரணம் என்னன்னு சொன்னா, இந்த திருமண பந்தம் என்பது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். திருமண பந்தம் எப்படிப்பட்டதா? அல்லாஹ்வுடைய ஆதாரங்களில் ஒன்று. எப்படி மலைமுகடுகளும் கடல்களும் ஆறுகளும் குளங்களும் அதேபோல சூரியனும் சந்திரனும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள யாவையும் அல்லாஹ்வுடைய ஆதாரம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறானா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய ஆதாரங்களில் என்றும் உள்ளது. சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. வானம் பூமி கடல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. அதாவது அல்லாஹ் இருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிறது என்பது பொருள். இதே போல இந்த திருமண பந்தம் என்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாக இருக்கும் காரணத்தினால்தான் யாரும் நினைக்கக்கூடிய நேரத்தில் அதை உடைக்க முடியாது. எவ்வளோ பெரிய அவர் முஃப்தியாக இருந்தாலும் சரி, காசியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆலிம் ஷாபாக இருந்தாலும் சரி, அந்த ஆலிம் ஷாட்டை போனால் எல்லாம் இலகுவாக முடிஞ்சிடும். திருமண விஷயத்தில் எங்கேயுமே முடியாது. அது திருமணம் இது ரப்புக்கு முன்னால் ஏற்படுத்தப்படுகிற பந்தம் இது. எனவேதான் 2 சாட்சிகள் திருமணம் முடிப்பதற்கு தேவைப்படுகிறார்கள். ஒரு வலியோ அல்லது ஒரு வக்கீலோ தேவைப்படுவார். வலியும் இல்லாமல் சாட்சிகளும் இல்லாமல் திருமணம் நடைபெறுகிறது என்றால், நான் உன்னைய பிரியப்படுறேன், நீ என்னைய பிரியப்பட்டுக்க செய்கிறாங்களா இல்லையா? இது திருமணமே அல்ல. ஏனென்றால் இது ரப்புக்கு முன்னால் ஒப்பந்தமாகிறது. 2 சாட்சிகளுக்கு முன்னால், ஒரு வக்கீல் அல்லது ஒரு வலிக்கு முன்னால் அது அந்த ஒப்பந்தம் இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு முன்னால் ஏற்படுகிற ஒப்பந்தம் என்ற காரணத்தினாலும், இந்த பந்தம் என்பது அல்லாஹ்வினுடைய ஆதாரங்களில் உள்ளது என்ற காரணத்தினாலும் நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த திருமண பந்தத்தை உடைத்திட முடியாது. உறுதியான பந்தம் இது. அல்லாஹ் தஆலா திருமறையில் பேசுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா. அவனது ஆதாரங்களில் என்றும் உள்ளதாகும். எது தெரியுமா? உங்களுக்காக அவன் உங்களிலிருந்தே உங்களுடைய துணைகளை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறான் அல்லவா? துணைகளை தேர்வு செய்து படைத்திருக்கிறான் அல்லவா? அது அவனது ஆதாரங்களில் என்றும் உள்ளது. எப்படி மலைகளும் கடல்களும் முகடுகளும் வானங்களும் நட்சத்திரமும் என்னுடைய அத்தாட்சி என்று பேசுகிறானோ அதே பாணியில் பேசுகிறான். ஒமின் ஆயாத்திஹி, அவைகள் என் ஆதாரங்களில் உள்ளது. என்ன ஆதாரம்? இது திருமண பந்தம் என்பது. அப்ப திருமண பந்தம் என்பது ரப்பினுடைய ஆதாரம் என்று சொல்லிய காரணத்தினால் அதை யார் என்ன செய்ய முடியாது? பூமியை உடைக்க முடியுமா? சந்திரனை உடைக்க முடியுமா? அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. அதுபோல இந்த திருமண பந்தம் என்பதும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் என்றும் உள்ளதாகும். அல்லாஹ் மேலும் பேசுகிறான், லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவர்களிடம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக அந்த பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஒரு ஆணை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீ அவளிடத்தில் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. ஒரு பெண்ணை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ அவனிடத்தில் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. வஜஅல பைனக்கும் மவத்ததம் வரஹ்மா, உங்களிடையே அன்பையும் கருணையையும் அல்லாஹ் தஆலா அந்த பந்தத்தில் வைத்திருக்கிறான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், நிச்சயமாக சிந்திக்கும் மக்களுக்கு இதில் நிறைய சான்றுகள் இருக்கிறது என்று இது திருமண பந்தம் குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். நல்லோர்களே, இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆணுக்கு பெண் மூலமாக அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆண் மூலமாக கிடைக்கவிருக்கும் நியாமத்தை 3ஆக பிரித்து சொல்லித் தருகிறார். ஒரு ஆணுக்கு பெண் மூலமாக, அந்த பெண்ணுக்கு ஆண் மூலமாக
இந்த பந்தத்தின் மூலமாக ஏற்படுகிற நியாமத்துக்கள் அருள்வளங்கள் 3 இந்த ஆயத்து பேசுகிறது. முதலாவது அருள்வளம் சகீனத், இரண்டாவது மவத்தத், மூன்றாவது ரஹ்மத். சகீனத்னா என்ன? உள்மன அமைதி. அதே போல புற அமைதிகள். உள்மன அமைதியும் புற அமைதியும். மனசு மட்டும் அமைதியாக இருந்தால் போதுமா? துன்பங்கள் வெளியே இருந்து நம்மை தாக்குகிறது அல்லவா, அதிலிருந்து நமக்கு அமைதி வேண்டாமா? அப்ப புற அமைதியும் கிடைக்கிறது, மன அமைதியும் கிடைக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா என்று சொல்லப்படுகிற குகையில் தவமிருந்து கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று பெருமானாருக்கு முன் தோன்றினார்கள். அந்த உருவத்தை பார்த்த ஒரு விதமான பதற்றம் பெருமானாருடைய உள்ளத்திலிருந்து நீங்கவில்லை. அங்கிருந்து இறங்கி வந்து ஓடோடி வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், யா ஹதீஜா ஜம்மிலூனி, ஹதீஜா என்னை போர்வையை கொண்டு போர்த்து. ஏன் தெரியுமா? வெளியே இருந்து ஏதோ ஒன்று என்னை தொட்டு விட்டது, அதனால் நான் அமைதி இழந்து துடிக்கிறேன். வெளியே இருந்து வர்ற பிரச்சனை. அப்ப ஹதீஜா அம்மையார் உட்கார வைத்து ஆறுதல் கொடுத்தார்கள். அந்த அமைதியை மனைவி தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. அதனாலதான் அந்த பந்தம் என்பது அல்லாஹ்வினுடைய ஆதாரம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, சகீனத் என்று சொல்லப்படுகிற மன அமைதி, அந்த மன அமைதி. இரண்டாவது மவத்தத். மவத்தத் சொன்னா காதல் என்பதற்கு சொல்லலாம், அன்புக்கு சொல்லலாம், நேசத்துக்கு சொல்லலாம், பரிவுக்கு சொல்லலாம். இவைகள் எல்லாம் மனைவியின் மூலமாக அல்லது அந்த பெண்ணுக்கு கணவனின் மூலமாக கிடைக்கிறது. ரஹ்மத் மூன்றாவது கருணை. கருணை என்பதும் உச்சகட்ட பாசம் என்பதும் இந்த திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படுகிறது. திருமணம் முடிச்ச உடனே பெற்றோர்களை கூட அவன் சரியா கவனிக்க மாட்டான். பார்த்துருக்கிறீங்களா? பல இடங்களில் உள்ள பிரச்சனை. திருமணம் முடித்தவுடன் பெற்றோரை கூட அவன் கவனிப்பதிலே பின்னடைவு கொண்டவனாக மாறிவிடுவான். காரணம் என்னன்னா, இவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த 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 ரஹம், ஒரு விதமான இணைப்பு, ஒரு விதமான இணைப்பு. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஒரு ஆணுக்கு தாய் என்ற ஒரு பெண் உறவு இருக்குது, ஒரு ஆண் மகனுக்கு தாய் என்ற பெண் உறவு இருக்கிறது. அதே போல உடன் பிறந்த சகோதரி என்ற பெண் உறவு இருக்கிறது. அதே போல தாயினுடைய சகோதரிகள், சிறிய அன்னை அல்லது பெரிய அன்னை என்ற பெண் உறவுகள் இருக்கிறது. அதே போல தந்தையோடு உடன் பிறந்த சகோதரிகளினுடைய உறவும் இருக்கிறது, இல்லையா? ஒரு ஆண் மகனுக்கு பெண் உறவுகள் என்பது அவனுடைய சொந்தத்துக்குள் நிரம்ப உண்டு. ஆனால் இந்த சொந்தத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் மூலமாக இவனுக்கு ஒரு மன அமைதி உண்டு. ஆனால் இந்த மன அமைதியை காட்டிலும் கொண்டவளை, மனைவி என்று சொல்லப்படுபவளை இரத்த கலப்பில்லாத உறவிலிருந்து திருமணம் செய்து கொண்டு வருகிறானா இல்லையா, அந்த மனைவி என்ற பெண்ணின் மூலமாக ஏற்படுகிற நிம்மதிதான் இன்ன பிற பெண்களின் மூலமாக இவனுக்கு கிடைத்த நிம்மதியை விட உயர்ந்ததாகும். யார் மூலமாக? தாயின் மூலமாக கிடைக்கும் நிம்மதி, சகோதரியின் மூலமாக கிடைக்கும் நிம்மதி, அல்லது இவனுடைய சொந்தங்களில் உள்ள பெண்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக கிடைக்கிற நிம்மதியை விட மனைவி என்று சொல்லப்படுபவள் இருக்கிறாள் அல்லவா, அவள் மூலமாக ஏற்படுகிற நிம்மதிக்கும் அவர்கள் மூலமாக கிடைக்கிற நிம்மதி நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏனென்று சொன்னால் கணியத்திற்குரிய நல்லோர்களே, தாய் சகோதரி என்று சொல்லப்படுகிற இந்த பெண் உறவுகள் இருக்கிறார்களே, இந்த பெண் உறவுகள் அந்த ஆணுக்கு, இந்த ஆணாகிறவன் தாயிடத்திலும் சகோதரியிடத்திலும் அல்லது தன்னுடைய தாயினுடைய தாயிடத்திலும் அல்லது தன்னுடைய தாயினுடைய சகோதரியிடத்திலும் ஒரு எல்லை வரைக்கும் தான் பேச முடியும், பழக முடியும், சிரிக்க முடியும். அதே போல இவர்களோடு இவன் உறவு கொள்ளுதல் என்பது ஒரு காலம் வரைக்கும் தான் வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் மனைவி என்று சொல்லப்படுகிற அந்த பெண் மூலமாக இவன் அடைகிற சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. அல்லாஹ் நாடினால் அந்த மனைவி என்ற உறவு இவனுடைய கடைசி நேரம் வரைக்கும் நீடிக்கும். இவனுடைய சக்கராத்து காலம் வரைக்கும் நீடிக்குதா இல்லையா? அதே போல அந்த பெண்ணுக்கும் அப்படித்தான். இவனுக்கு மட்டுமல்ல, நான் ரெண்டு பேரையும் தான் சொல்றேன். நீங்க ஒரு பட்சமா புரியக்கூடாது. அது இந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறான்னு நினைக்க கூட, ரெண்டு பேருக்கு தான். அது வந்து பஞ்சாயத்து செய்யறாங்க பாத்தீங்களா, நிறைய இடங்கள்ல பஞ்சாயத்துகள் நடக்கிறது. ரெண்டு பேருக்கும் சாதகமா தான் பேசணும். எப்படி பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதோ அதே முக்கியத்துவம் ஆணுக்கும் உண்டு இஸ்லாத்துல. பெண் மட்டும் உயர்ந்தவள் ஆணுக்கு முன்னால், ஆண் என்பவன் பெண்ணுக்கு கீழே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் இங்கு சொல்ல வருவது, அல்லாஹு தாலா எனவேதான் இந்த இரத்த சொந்தமே இல்லாத இந்த ஒரு பெண் என்று சொல்லப்படுகிற இந்த மனைவியின் மூலமாக
அவ்வளவு பெரிய மஹப்பத்தை, ஒரு நேசத்தை, ஒரு பாசத்தை இந்த கணவனுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்துகிறார். அந்த மனைவியினுடைய உள்ளத்திலும் இந்த கணவன் சம்பந்தமான மஹப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். கணவன் என்னதான் திட்டினாலும் பேசினாலும் என்ன செய்யறது இல்லை, கொஞ்ச நேரம் சண்டை போடுவாங்க, அது கூட சரியா போயிடும். கொஞ்ச நேரம் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் சரியா போயிடும். சண்டை என்பது அது ஒரு விதமான ஊடல் இருக்கணும். ஊடலுக்கு பின்னால் கூடல் என்பது ஏற்படும் இல்லையா? ஊடலே இல்லை என்று சொன்னால் கூடலுக்கு எங்கே இடம் இல்லையே. அப்பதான் புதுப்பித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த அம்மா மட்டும் அவரு சொல்றதுக்கெல்லாம் தலையசைச்சுக்கிட்டு, அதே போல அவர் அந்த அம்மா சொல்றதுக்கெல்லாம் இவர் தலையசைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அந்த உறவு என்பது அவ்வளவு மகிழ்வு தருவதாக இருக்காது, மகிழ்வு தருவதாக இருக்க முடியாது நல்லோர்களே. எனவேதான் தன் பெற்றோர் மரணித்தால் கூட இந்த ஆண் மகன் துக்கப்படுவதை சில தினங்கள் வரைக்கும் தான் வைத்திருப்பான். ஆனால் கொண்டவள் தன்னுடைய மனைவி தனக்கு முன்னால் மரணித்து விட்டால் அவன் அடைகிற துக்கத்திற்கு எல்லையே இல்லை. எனக்கு முன்னால போயிட்டாளே, எனக்கு முன்னால போய் சேர்த்துட்டாளே, அவளோடு நான் இருந்திருக்க கூடாதா, யா அல்லாஹ் என்னை அவளுக்கு முன்னால் எடுத்திருக்க கூடாதா. குடும்பத்தில் ஏதாவது சஞ்சலம் ஏற்படும் பொழுது தனியாக உட்கார்ந்து புலம்ப ஆரம்பித்து விடுவார். எத்தனை வயசுல? 75 வயசுல புலம்பிக்கிட்டு இருப்பார். அதே போல அந்த பெண்ணும் அப்படித்தான். அந்த பெண் இருக்கும் பொழுது கணவன் என்பவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணை படுகிற துன்பம் எல்லையே கிடையாது. என்னுடைய கணவர் இருந்தால் என்ன இப்படி நடந்து இருப்பாரா? டேமோ மனைவி பேச்சை கேட்டு நீ இப்படியெல்லாம் திட்டுறியா இல்லையா, இப்படியெல்லாம் ஒதுக்கி வச்சு பார்க்கறியா இல்லையா? ஏன் புருஷன் இருந்தா, உங்க அத்தா இருந்தா, உங்க வாப்பா இருந்தா என்னை இந்த நிலைமைக்கு வச்சு பார்ப்பாரா? அந்த மனுஷன் எனக்கு முன்னால போயிட்டாரே, யா அல்லாஹ் அவரோடு சேர்த்து என்னையும் நீ அழைத்துக் கொள்ள கூடாதா என்று பரிதவிக்கிற அந்த தாய்மார்களினுடைய உள்ளத்தை பார்க்கிறோமா இல்லையா? அதே போல அந்த கணவன், அந்த ஆண்மகனின் உள்ளத்தை பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு வயது கடந்தாலும் 80 வயசு 85 வயசு ஆனா கூட கணவனும் மனைவியும் வெளியே செல்லும் பொழுது தள்ளாடிய நிலையில் ஒருவர் கரத்தை ஒருவர் கோர்த்து கொண்டு சாலைகளிலே அரவணைத்து செல்லுகிற காட்சியை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அவ்வளவு பெரிய வயசுல கூட எவ்வளவு பாசநேசம், எவ்வளவு பெரிய மஹப்பத்து பார்க்கிறோமா இல்லையா? நல்லவர்களே, சாலையில போறாங்க 2 வயோதிகர்கள், 2 புருஷன் பொண்டாட்டி. அந்த அம்மாவுக்கு ஒரு 75 வயசு இருக்கும், இவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அப்படியே தள்ளாடிய நிலையில் நடக்க முடியலன்னா கூட அப்படியே மெதுவாக நடந்து அப்படியே அரவணைத்து அப்படி செல்லுகிற ஒரு அற்புதமான காட்சி. அந்த காட்சியை நமக்கு படப்பிடித்து காட்டுகிறது. இவர்கள் இளவயதிலிருந்து இதுவரைக்கும் எவ்வளவு சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்திருப்பார்கள் என்பது நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த பந்தத்தை தன்னுடைய ஆதாரம் என்று பேசுகிறார். என்னுடைய ஆதாரங்களில் என்றும் உள்ளது என்று பேசுகிறான். இவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்த இந்த பந்தம், இவ்வளவு பெரிய உயர்வு வாய்ந்த இந்த பந்தம் பல நபர்களுக்கு சில பல தினங்களில் கசந்து போவதன் காரணம் என்ன? ஏன் கசந்து போவது? ஏன் சர்ச்சை ஏற்படுது? 5 நிமிஷம் கூட ஆனா ஒன்றும் இல்லைல்ல, சொல்லுங்க, ஒன்றும் இல்லை தானே? நான் உங்க அனுமதியோடு தான் பேசுறேன். கணியத்திற்குரிய நல்லோர்களே, இவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்த இந்த பந்தம் இருக்கிறது. இந்த பந்தம் என்பது சீக்கிரமாக கசந்து போகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரசூல் நம்மை பார்த்து சொல்ல திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு. அல்லாஹ் ரசூலுடைய எந்த உத்தரவையும் ஃபாலோ பண்ணாவிட்டாலும் இந்த திருமணத்தை செஞ்சிருவான். மார்க்கமே தெரிந்தாலும் தெரியாமல் திருமணம் செய்யணும். பெற்றோர்களை போட்டு பஞ்சரிச்சு சொல்ல ஒரு திருமணம் செய்து கொள்ளுகிறோம், அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த திருமணம் எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் உத்தரவிட்டார்களோ அந்த விஷயத்தில் நிறைய கோட்டை விட்டுறாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா, எந்த துவா எப்படி கிடைக்க வேண்டுமோ அந்த துவாக்கள் அப்படி கிடைக்காமல் போய்விடுகிறது. எந்த துவாக்கள் எப்படி கிடைக்க வேண்டும் அந்த துவாக்கள் எப்படி கிடைக்காமல், இவனுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, என்னுடைய மனைவி நல்ல செவப்பா இருக்கணும்னு பிரியப்படுறான். கையெல்லாம் வெண்டைக்காய் மாதிரி இருக்கணும், கண் வந்து கயல் மாதிரி இருக்கணும். கவிஞர் எழுதுறானா இல்லையா? கயல் வெடி, கயல் என்ன தெரியுமா? மீன், கெண்ட மீன் மாதிரி கண் இருந்துச்சுன்னு சொன்னா பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்காது? ஏதோ கண்மூடித்தனமா எழுதுறாங்க. அப்ப அந்த மாதிரி பிரியப்படுறான். பெற்றோர்களும் அப்படித்தான், அந்த பொண்ணு நல்ல செவப்பா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதே போல அவன் அந்த பெண்ணு என்ன நினைக்கிறான், என் கணவன் என்பவன் இது இந்த மாதிரி ஆக்டர் போல இருக்கணும், இது போல இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், இப்படி இருக்கு, எல்லாமே நினைக்கிறாங்க. மார்க்கம் சொல்லி தருவதை கவனிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஸை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். லா தஸவ்வஜு நிஸா லிஹுஸ்னிஹின்ன, பெண்களே அவர்களது அழகுக்காக நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். அழகுக்காக திருமணம் முடிச்சா போச்சு.
நிறைய பிரச்சனை அதனால தான் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தலைப்பு செய்தியா சொல்றாங்க, லா தஸப்பஜு நிஸாஅ லிஹுஸ்னிஹின்ன, பெண்களை அவர்களது அழகுக்காக நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபஸா ஹுஸ்னுஹுன்ன அன் யுர்தியஹுன்ன, அவர்களது அழகு அவர்களை அடித்திடக்கூடும். இரண்டாவது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தஸப்பஜுஹுன்ன லிஅம்வாலிஹின்ன, அவர்களது செல்வ வளத்துக்காக நீங்கள் அவர்களை திருமணம் முடிக்காதீர்கள். பெரிய பணக்காரிங்க, என் பையனை விட பெரிய பணக்காரி, என் பையனை வச்சு நல்லா பாப்பா, என்னாச்சு பையனை அடிமையாகி வச்சிருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தஸப்பஜுஹுன்ன லிஅம்வாலிஹின்ன, அவளது செல்வத்துக்காக நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். ஃபஸா அம்வாலுஹுன்ன அன் துதுகியஹுன்ன, அந்த செல்வம் என்பது அவளை வரம்பு மீறுவதில் போட்டுவிடும், அடங்காப்பிடாரித்தனத்தில் அவளை கொண்டு போய் விட்டுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலாகின் ஆனால் தஸப்பஜுஹுன்ன அலத்தீன், மார்க்க பற்றின் அடிப்படையில் அந்த பெண்ணை பாருங்கள், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். பெண் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, ஆண் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, மார்க்கம் இருக்குதா? பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையை பார்க்கும்போது மார்க்கம் இருக்கான்னு பார்க்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண்ணை பார்க்கும்போது மார்க்கம் இருக்குதா? மார்க்கத்தின் அடிப்படையில் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். வலஅமத்துன் ஹர்மாஉ ஸௌதாஉ ஸாத்து தீனின் அஃதல், மார்க்க பற்று கொண்ட கருத்த நிற அடிமையான ஒரு பெண்ணை காட்டிலும் அழகுடைய, பேரழகுடைய, சிவந்த, மார்க்க பற்றில்லாத பெண் தாழ்ந்தவள், மார்க்க பற்றுடைய பெண் உயர்ந்தவள். கருப்பா இருந்தாலும் அடிமையா இருந்தாலும் மார்க்க பற்று அந்த பெண்ணிடத்தில் இருக்குதா, அவள் உயர்ந்தவள், சிறந்தவள். இந்த பெண்ணிடத்தில் அழகு இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாம் இருக்குதா, மார்க்கம் இல்லை, தீன் இல்லை. அப்ப இந்த பெண் அவளை விட ஆக தாழ்ந்தவள். ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடிஞ்சு, நிறைய சங்கதி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்களில் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த பந்தத்தை சிறப்பான பந்தமாக ஆக்கி வைப்பானாக, உயர்வான பந்தமாக ஆக்கி வைப்பானாக. எவர்களெல்லாம் இந்த திருமண பந்தத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான அருள் வளங்களையும் குன்றாது குறையாது தந்தருள் புரிவானாக.